எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல தாங்க இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பார்க்க வந்திருக்கும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா ப்ரொபோசலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் கனெக்டிவிட்டியை டச் பண்ணிட்டு தாங்க போகுது. அதனாலதான் ஸ்ரீபெரும்புதூர் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்துல ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைட்டை கொண்டு வந்திருக்கோங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அப்ரிசியேஷனை ஃபியூச்சர்லயும் சரி இன்னும் சில வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போகுதுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா VR ஃபவுண்டேஷன் தாங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோ சிட்டி ஸ்வரம் என்க்ளேவ் ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் 4.5 ஏக்கர்ல சைட்டை வந்து ரொம்ப அழகா சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. VR ஃபவுண்டேஷன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க எங்க சைட் ரெடி பண்ணாலும் ரொம்பவே அழகா சைட்டை வந்து சூப்பரா ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சைட்ல இருந்து இந்த மாதிரியான நமக்கு லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு, இந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ரொபோசல்லாம் இந்த சைட் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோங்க. இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையோடைய பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. மதுரவாயில இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆகிறதுக்கான எலிவேட்டட் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு. நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் கொடுக்க போகுதுங்க. அண்ட் இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு ESI மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. கூடிய விரைவில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைவ்ல வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சைட்டை சுத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இந்த ஏரோ சிட்டி ஸ்வரம் என்க்ளேவ் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்டை நமக்கு VR ஃபவுண்டேஷன் தாங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. VR ஃபவுண்டேஷன் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில 25+ இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க கிட்ட thousands ஆஃப் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ பிரசென்ட்டா எங்கெல்லாம் இவங்களுடைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலிசை, திருநின்றியூர், குன்றத்தூர், பூந்தமல்லி, இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல நமக்காக ஏரோ சிட்டி ஸ்வரம் என்க்ளேவ் ப்ராஜெக்ட்டை ரொம்ப அருமையாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த ஏரோ சிட்டி ஸ்வரம் என்க்ளேவ் ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட்டா பாத்துருவாங்க. இது 4.5 ஏக்கர்ல நமக்கு அருமையாவே ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 2 ஃபேஸா ரெடி பண்ணிருக்காங்க. 90+ பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க அவைலபிளா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ப்ரீலான்ஸ்ல தான் இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லான்ச் வந்து VR ஃபவுண்டேஷன் பண்ண போறாங்க. இப்போ நம்ம early ஸ்டேஜ்ல இருக்கனால இங்க உங்களுக்கு எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்பவே எர்லியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குங்க நமக்கு. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். VR ஃபவுண்டேஷன் எங்க ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அம்யூனிட்டிஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்க. சைட்டை ரொம்பவே அழகா ரெடி பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சைட்ல என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கிராண்ட் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நமக்கு செக்யூரிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. அண்ட் சைட்ல நமக்கு நல்ல வைடான பிளாக் டாப் தார் ரோடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தார் ரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 அடி 33 அடின்ற நல்ல அகலமான ரோடு தான் கொடுத்துருக்காங்க. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அழகா அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் EB ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்துருச்சு. நமக்கு 3 ஃபேஸ் EBயுமே சைட்டுக்குள்ள இருக்குங்க. ஆல்ரெடி சைட்ல வந்து போருமே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல கிடைச்சிரும். ஸோ சைட்ல நமக்கு சூப்பரான ஒரு பெரிய சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஒரு பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பார்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமிடியேட்டா வீடு கட்டுறதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே VR ஃபவுண்டேஷன் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எங்க வீடியோ பண்ணாலுமே அந்த சைட்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த சைட் எப்படி அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஸ்ரீபெரும்புதூரை இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெயின் ரீசன் கவர்மெண்ட் ப்ரொபோசல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூரை டச் பண்ணிட்டு போறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் நம்ம சைட்ல இருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயே பெரிபெரல் ரிங் ரோடு இருக்குங்க. அந்த பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேஜரான ரோடுன்னு சொல்லாங்க. இந்தியாலேயே இன்னைக்கு தேதியில ஒரு மிகப்பெரிய ரோடுனா அந்த பெரிபெரல் ரோடு தாங்க. நமக்கு எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரத்தை கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ரோடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஒரகடம் சிங்கபெருமான் கோயில கனெக்ட் பண்ற ஒரு மேஜரான ரோடுங்க. அண்ட் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 லேண்ட் ரோடாகவும் விரைவடைய போகுதுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரோட பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வளரும். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பைபாஸ் ரோடு வருதுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல நல்ல ஒரு பூம் ஆகும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயே ஒரு 10 லேண்ட் ரோடு வரப்போகுது அப்படின்னா இங்க எப்படி ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்றத நீங்க எல்லாருமே யோசிச்சு பாத்துங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 6 to 7 மினிட்ஸ்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுமே நமக்கு வரப்போகுதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நசரத்பேட்டை வரையும் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரையும் ப்ரொபோசல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 7 நிமிஷத்துலயே நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுமே வரப்போகுது அப்படின்றது ஒரு
சூப்பரான விஷயம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வர மாதிரி ஒரு 4-வே எலிவேட்டட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா இந்த சரௌண்டிங் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லொகேஷனாக வந்து மாறிடுங்க. அண்ட் ஜஸ்ட் இங்க இருந்து 25 to 30 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுதுங்க. நல்லா நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் மிடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் வளர்ச்சியும் கிடைக்கும், இந்த பக்கம் வளர்ச்சியும் கிடைக்கும். ஸோ லொகேஷன் அட்வான்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான லொகேஷன் அட்வான்டேஜாக இருக்கு. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்றாங்க. அதாவது மேக்ஸிமம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல தாங்க இருக்கு. உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட், இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் அண்ட் ஒரகடம் சிப்காட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைப்பாக்கம் சிப்காட், வல்லம் சிப்காட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அட் அ டைம்ல லட்சக்கணக்கான பேர் பிரசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைடில் பார்க் 3யுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வல்லம் சிப்காட்ல தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரகடம் சிப்காட்ல தான் வரப்போகுதுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் ஸ்ரீபெரும்புதூர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வரப்போகுது, ஹைவே இருக்கு, பெரிபெரல் ரோடு இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சபர்பன் ட்ரெயின் கிடையாது. அந்த சபர்பன் ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு வரப்போகுதுங்க. ஆமாங்க, ஆல்ரெடி ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆவடியிலேருந்து கூடுவாஞ்சேரிக்கு நமக்கு சபர்பன் ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் வழியாக தான் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரிக்கு போக போகுது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்காக நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரிசியேஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ்ங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2500 அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குங்க. ஆனா இவங்க நம்ம ப்ரீ லான்ச்சா வீடியோ பண்றதுனால ப்ரீ லான்ச்சிங் ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. 2199 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லியிருக்குங்க. ஒன்ஸ் எல்லாமே லைவ் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல மடங்கு ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உயர போகுது. அப்போ இந்த லேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகமான பிரைஸ்ல தான் போக போகுதுங்க. இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் அப்படின்றதுனால நமக்கு 90% வரையுமே பேங்க் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்க கையில முன்பணமா கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா போதுங்க, நீங்க சொந்தமா இங்க ஒரு இடம் வாங்கிக்க முடியும். இங்க பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 18 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்க ஒரு நல்ல பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுக்காக நான் கம்ப்ளீட்டா இந்த சைட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. கண்டிப்பா இந்த சைட்டை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ரொபோசல் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிட்டு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் எடுக்கலாங்க. இவ்வளவு டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். விஆர் ஃபவுண்டேஷன் உங்களுக்காக ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து அரேஞ்ச் பண்றாங்க. உங்க வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கொண்டு வந்து சைட்டை காமிச்சிட்டு உங்க வீட்லயே திருப்பி டிராப் பண்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணீங்க. லான்ச்சிங் வரப்போகுது அப்படின்றதுனால நீங்க லான்ச்சிங் அன்னைக்கு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு தேதியில இந்த சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டல் பேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியாங்க. இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு கட்டி ஒரு வாடகை விடலாம், இல்ல நீங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாங்க. இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இறங்கிட்டு வேண்டிக்கிறேன். பாய்.